அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது. அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான லெவல்ஸ் வந்து நான் லீவ் நாளில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த லெவல்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மட்டும் இந்த வீடியோவில். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி இதை பார்த்துருவோம். நம்ம இந்த வீக் என்ன சொல்லியிருந்தோம் நிஃப்டியில்? 22,128 வந்தா பையே, 22,588 நியரா வந்தா செல்லு. நியர் தான், நம்ம எல்லாமே அதுக்கு அங்கே வரணும்னு கூட அவசியம் கிடையாது. பக்கத்தில் வந்தாலும் நம்ம செல் பண்ணணும், ப்ராப்ளம். அது வந்து எட்ஜிங்கோட தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இது வந்து வீக்லி பொசிஷன், இது கரெக்டுங்களா? அப்போ இதுல என்ன நடந்திருக்கு பாருங்க. மார்க்கெட்டு இங்க பாருங்க, இங்க இருந்து இந்த வாரம் ஃபுல்லா இதா இருந்துட்டு இங்க போன உடனே ஏன் பாருங்க எவ்வளவு பாயிண்ட். நான் மினிமம் எவ்வளவு சொன்னேன்? 100 பாயிண்ட். ஆனா அது பாருங்க 280 பாயிண்ட் ஃபால். அங்க இருந்து எகைன் பாருங்க, மறுபடியும் நேற்று இது மறுபடியும் எகைன் போய் அதை டச் பண்ணிட்டு எகைன் 150 பாயிண்ட் ஃபால். ஏன் அந்த புள்ளியில நடக்குது? நம்ம எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவ் நாள்லயே போட்டுருவோம் அந்த அடுத்த வாரம் எப்படி எந்த புள்ளியில நடக்குறது, ஏன் அப்படிங்கறத சிந்திங்க. நம்ம இதுல ஏதாவது பேட்டர்னு இப்படி போட்டு இந்த இது போயிடு இது போட்டு அப்படி இருந்தது காமிச்சிருக்கோமா? கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் கணக்கு, அதன் அடிப்படையில தான் அது இயங்கும். தெரியாம நாம போயிட்டு மார்க்கெட்டை பிளேம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அது ஏன் நான் எல்லா வீடியோலையும் இதுல சொல்லுவேன், எட்ஜிங்கோட தான் எடுத்து பண்ணணும், எட்ஜிங் இல்லாம இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ ஏன்னா வீக்லி பொசிஷன் இதை வந்து ஆப்ஷன் பையிங் போய் இதை வச்சு பண்ணா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பிரீமியம் ஃபுல்லா ஏரேஷன் ஆயிடும் இல்லையா? ஏன்னா ஆப்ஷன் பையிங்கிறது இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். ஓகேங்களா? இது நிஃப்டிக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 47,758 நியரா வந்தா செல்லு, 46,552 வந்தா பையே. என்ன நடந்திருக்கு இதுல பாருங்க. அங்க பாருங்க, இங்கிருந்து வந்திருக்காங்களா எவ்வளவு பாயிண்ட்? இதுல 250 பாயிண்ட் மினிமம் சொன்னா 400 பாயிண்ட் இறங்கியிருக்காங்களா? ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அடுத்த நாள் ஸ்டாப் லாஸ், இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ நான் இது என்னன்னு சொல்லியிருந்தேன், எக்ஸ்பைரி வரைக்கும் மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி என்னைக்கு? புதன்கிழமை முடிஞ்சிருது இல்லையா? அப்போ புதன்கிழமை முடிஞ்சுட்டா இந்த இது கிடையவே கிடையாது. கரெக்டுங்களா? இதுல இருந்து நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம்ல. இங்க லாஸ்ன்றதே கிடையாது. எக்ஸ்பைரி வரைக்கும் தான் நம்ம இதை பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பொசிஷன்ஸ். அப்போ எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் இதை விட்டுறணும். அடுத்ததுக்கான வேல்யூஸ் ஃப்ரெஷ்ஷா வரும், அதுல நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ யாரு சொன்னாலும், நானே சொன்னாலும் நம்பக்கூடாது. இது தினமும் நடக்குதா, கால்குலேஷன் மேக்ஸ் நடக்குதா, நீங்க பிராக்டிஸ் பண்ணி அதற்கப்புறம் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெத்தட் அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா அழகா இதை பயன்படுத்திக்கோங்க. இதுனா மேக்ஸ் அடிப்படையில் நீங்க எதை வேணாலும் லேர்ன் பண்ணலாம். மற்றபடி இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன் இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியுங்க. ஓகேங்களா? அன்றைய தினம் அன்றைய புள்ளிகள்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்றதாங்க இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வரதுக்கு பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.